முக்கியமாக ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தருவோம் என்று கூறுவதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக காலங்காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கக்கூடிய ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு என்ற முழக்கமானாலும் சரி, இன்று வரை நிறைவேற்றப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக தமிழக அரசு நாட்டில் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய சூழலில், அது இப்போது தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழலில், அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை, தமிழகத்தை ஆட்சியில் வரக்கூடிய அடுத்த ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழகத்தில் பெரும்பான்மையான இளைஞர்கள் படித்த இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை குறைக்கும் வகையில் தமிழக அரசு அதனுடைய கோரிக்கைகளை வெளியிடுவதும், தமிழகத்தை ஆளக்கூடிய, ஆட்சி செய்ய விரும்பக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை நாங்கள் முக்கியமாக பார்க்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த தொழிலாளர் முறையும் தொகுப்பூதிய முறையும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை எந்த அரசியல் கட்சி ஒழிக்கிறதோ அந்த அரசியல் கட்சி தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேபோல ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகளை நாங்கள் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளை கழித்த பின்னரும் இப்பொழுதும் கூட அந்த வாக்குறுதிகளை நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களே தவிர, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த முகாந்திரமும் அவர்களிடத்தில் இல்லை. அதேபோல ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்களை கிக் ஒர்க்கர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தொழில்துறை அமைச்சர் ஆண்டுதோறும் கிக் ஒர்க்கர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சாதகமாக பேசுகிறார்கள். உண்மையில் ஒரு இளைஞர் தொழிலாளியாக மாறும் பட்சத்தில் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய முக்கியமான சமூக பாதுகாப்பு, கிக் ஒர்க்கராக அவர் மாறினார், அந்த சமூக பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உருவாகும். அதேபோல சமூக பாதுகாப்பு இல்லாத தொழில்களை செய்யக்கூடிய இத்தகைய தொழிலாளர்கள் அதிகமாகும் பட்சத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு சீரான முறையில் இருக்காது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல கிக் ஒர்க்கர்களுக்கான சமூக பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே 4 தொழிலாளர் சட்டங்களை சுருக்கியதின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியா முழுவதும் கிக் ஒர்க்கர்களாக மாற்றப்படுவார்கள். ஆனால் இந்தியாவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இப்பொழுது மோடி அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, நாங்கள் இத்தனை சதவீதம் வளர்ச்சியை கண்டுவிடுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அதே போல் நாட்டினுடைய மக்களிடையே வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் ஒரு சீராக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வேலைவாய்ப்பு இன்மை எந்த சதவீதத்தில் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக விலைவாசி உயர்வு இருக்கிறது. இப்படி வேலைவாய்ப்பு இன்மை இருக்கக்கூடிய சூழலில் விலைவாசி உயர்வும் அதிகரிக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய மக்கள் வாங்கும் சக்தி என்பது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. அதே போல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வாங்கும் திறன் குறைகிறது. இந்த வாங்கும் திறன் குறையும் பொழுது சந்தையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களின் தேக்க நிலை அதிகரிக்கும். இத்தகைய சூழல் இந்தியா ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலையை பெறுவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், இது குறித்து எந்த அரசாங்கங்களும், தமிழக அரசு உட்பட எந்த அரசாங்கங்களும் வாய் திறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. மகப்பேறு கால விடுப்பு குறித்தோ, பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குறித்தோ அரசியல் கட்சிகளோ அரசாங்கங்களோ வாய் திறக்காமல் இருப்பது என்பது இந்திய நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மாவட்டங்கள் தோறும் இன்றைக்கு தனியார் மயம், எங்கு நோக்கிலும் தனியார் மயம் என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது. அனைத்து துறைகளிலும் கிட்டத்தட்ட மருத்துவர்கள் கூட இப்பொழுது தனியார் மருத்துவர்களாக, ஒப்பந்த மருத்துவர்களாக இருப்பது என்பது பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாததை இந்த அரசாங்கம் கையாள்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு, சுகாதாரம், அவர்களுடைய வேலைவாய்ப்பு இதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உடைய அரசாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு செல்ல விரும்புகின்றோம். அதே போல தனியார் மயமாக்கலோடு ஒப்பந்த முறையில் ஒவ்வொரு தொழிலாளரையும் ஒப்பந்த முறைக்கு தள்ளுவது என்பது அந்த தொழிலாளிக்கான சமூக பாதுகாப்பை மறுப்பதோடு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில்களையோ இல்லை பயணங்களையோ சமூக பாதுகாப்பின்மைக்கு தள்ளுவதாக நாங்கள் கருதுகின்றோம்.
உடனடியாக தமிழக அரசு இத்தகைய ஒப்பந்த முறைகளை கைவிட்டு இனி வரக்கூடிய தமிழக ஆட்சியாளர்களும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசும் சரி, இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான விஷயமாக ஒப்பந்த முறையை ஒழிக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாக தேர்வுகளை நடத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.